அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரங்கள் நம்மளை பலப்படுத்தும்படியாக, வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படியாக, நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் சீக்கிரத்தில் துரிதமாய் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி ஜெபிப்போமா. இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனை கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே இந்த காலையிலே உதவி செய்வீராக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலையிலே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் தேவனுடைய வல்லமுள்ள கரங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நம்மளால் நிரப்புங்க. அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அதிகாலையில் ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். எல்லாம் சொல்லுவோம். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆமென். அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நன்றி ஆண்டவரே. தருமையானது காலை வேளையில் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்களை கர்த்தாவே இதுவரைக்கும் நடத்தின கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை சுகத்தோடு பலனோடு உடைய சமூகத்தில் கொண்டு வந்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நமது கரம் எங்களோடு கூட வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. போய் ஒன்னையா பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லிடாது. அல்லேலூயா. உங்களை பார்த்து ரொம்ப
சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. அல்லேலூயா. நீ கதறலாம் தேவையில்லை, நல்லா பாடினாலே போதும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுங்க. ஆமென். வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுவே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுவே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். தாகமாயிருக்கிறதே. எல்லாம் சொல்லுவோம். தேவன் மேல் ஆத்துமாவே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவரே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவரே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலோ ஆமென், ஏர்மோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ ஆமென், ஏர்மோன் மலைகளிலோ, சிறுமலைகளில் இருந்தோ உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தோ உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், எல்லாம் சொல்லுங்க. அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அழிய துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அழிய துக்கத்தால் திரிவதேனோ? தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. சொல்லுவோம். தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர்,
தஞ்சமே நீர், தஞ்சமே நீர். ஆமென். அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ ஆமென். மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாம் சொல்லுவோம். காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, ஆமென். துதி ஆராதனை ஆராதனை. எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ ஆமென். காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாம் சொல்லுவோம். காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. எல்லாம் சொல்லுவோம். கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்கிற தேவன் ஆண்டவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. எல்லாம் சொல்ல. கண்மலையே கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆமென். துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ ஆமென். காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாம் சொல்லுவோம். ஆமென். காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ காலையிலோ ஆமென். மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். 2 பேர் ஆராதிச்சாங்க. சிறைச்சாலை அஸ்திபாரெலாம் என்ன பண்ணிச்சான்? குலுங்கிச்சு, அசைஞ்சது, டோரில் ஓப்பன் ஆயிடுச்சு.
ஆனால் இத்தனை பேர் உட்காந்துருக்குறோம், ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நான் பாடுவோம். ஏன்னா நம்ம நம்பிக்கை அவர் தான். அல்லேலூயா. என் புகலிடம் யாரு? அவர் தான். உண்மை தான் நான் என்ன பண்ணுறேன்? நம்பியிருக்கேன். எத்தனை பேர் இயேசுவை நம்பி இருக்கிறீங்க? மனுஷனை நம்புறீங்களா, இயேசுவை நம்புறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை நம்பு. அல்லேலூயா. என்ன நம்பாத. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன நம்பாத, என்ன நம்பவே நம்பாத. அல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். ஆனால் கர்த்தர் என்றென்று உங்க கூடவே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உண்மை தான் நான் நம்பி இருக்கிறேன். அற்புதங்களை என்ன பண்ணுங்க, எனக்கு செய்யுங்க. எல்லாரும் தடி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். எல்லா தடி பாடுவோம். ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் சொல்லுவோம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். புகலிடமே உமக்கு சோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். என் புகலிடமே உமக்கு சோத்திரம். 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. எல்லாம் எழுந்து ஆராதிப்போம். உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எல்லாம் சொல்லுவோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆண்டவரே, அற்புதங்கள் அற்புதம் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. செய்யுங்கப்பா. உம்மையை நம்பி இருக்கிறோம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். thank you, Lord. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஓ thank you, Lord. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு
செய்யுங்க உம்மைத்தான் ஆமே உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற எல்லாரும் ஆமே எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறோம் ஆமே ஆமே அற்புதங்கள் ஓ எனக்கு ஆமே செய்யுங்கப்பா உம்மை தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆமே 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 ஆண்டவரே நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே ஆமே ஓ thank you lord ஓ ராபா ராபா சந்தர ஆமே ஆமே எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் ஆமே அற்புதங்கள் 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 எனக்கு செய்யுங்கப்பா ஹalleluya 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 ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஆண்டவரே நம்பி இருக்கிறேன் ஹalleluya ஹalleluya அவரையே நான் சார்ந்து இருக்கிறேன் நிச்சயமா அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமா ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஆமே அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது ஆமே இந்த காலையில் சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நான் பிடிக்கிறேன் ஆண்டவர் ஹalleluya உம்முடைய பாதத்தையே நான் பிடிக்கிறேன் ஆண்டவர் ஆமே ஆண்டவரே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் இந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலையில் நாம் கர்த்தருடைய பாதத்தை பிடிப்போம் ஆமே ஆண்டவரே இந்த காலையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே என் மத்தியிலே கிரியை செய்யுங்கப்பா ஆமே உம்மை நம்பி நாங்கள் வந்து விட்டோம் எல்லா அற்புதங்களையும் நீங்க செய்யுங்க ஆண்டவரே ஹalleluya எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹalleluya திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா தழைத்தோரை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா சிலுவை நிழல் எந்த தஞ்சோ சுகமாயங்கு தந்திடுவே சிலுவை நிழல் எந்த தஞ்சோ சுகமாயங்கு தந்திடுவே திருப்பாதம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிறேன் எல்லாரும் ஆராதிப்போம் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு என்று என்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்று கருத்தா விசாரித்து என்றோ கனிவோடென்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து ஆமென்
விசாரித்து கருத்தாய் ஒருவேளை குடும்பத்தார் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன். பிள்ளைகள் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். கணவனார் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். மனைவி உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். கருத்தாய் கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கருத்தாய் ஆண்டவரே, கருத்தாய் என்னை விசாரிக்கிற தேவன். ஆமென். அசையும் போது என் படகு ஆழ்கடல் வழி தெரியாமல் இருக்கிற உனக்கு கர்த்தரே படகோட்டியாய் இருக்கிறார். ஆமென். ஆத்ம நண்பர், ஆத்ம நண்பர் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே சேர்த்திடுவே அவர் சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் எத்தனை சமயம் உங்களை ஆண்டவர் பெரிய ஆபத்தில் உங்களை காத்தார். ஆமென். எத்தனை ஆபத்தில் உங்களை காத்தாரே. ஆமென். ஆழ்கடல் ஆழ்கடல் ஆண்டவரே, மரித்து போயிருப்போம் ஆனால் என்னை காப்பாற்றினீரே. ஆமென். ஆழ்கடலில் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர். ஆமென். இயேசு உண்டே சேர்ந்திடுவே அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. அவர் உனக்காய் அவர் கல்வாரில் சிந்தின ரத்தத்தை நினைத்து பாருங்க. ஆண்டவரே, எனக்காய் ஜீவனையே கொடுத்தவர் இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே இன்ப காணா நேசமதை கண்களினால் நல்லவர். ஆமென். உன்னை உயர்த்தும்படியாக அவர் தன்னை தாழ்த்தினார். நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ சுகமா இருக்க வேண்டும், நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவர் தரித்திரரானார். ஆமென். நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படி, ஆமென், நம்ம நல்ல சுகமாக இருக்கும்படியாக நம்ம உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆலையில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீ நான் நிற்பது நிர்மலமாக இருப்பது உடைய கிருபை அப்பா. என்றைக்கோ நாங்கள் அழிஞ்சு போயிருக்கணும், மண்ணோடு மண்ணாகி போயிருக்கணும்.
ஆனால் எங்களுக்கு இந்த உயர்ந்த பதவியை கொடுத்த ஆண்டவரே, எங்களை நிற்க வைத்தீரு, என் குடும்பத்தை நிற்க வைத்தீரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க குடும்பத்தை நீ நடந்து வந்த பாதையில் இன்னைக்கு நிறைய பேர் கடந்து வந்ததை மறந்துடுறோம். அல்லேலூயா. நிறைய பேர் அந்த சாப்பாடை மறந்துடுறீங்க, கடந்து வந்த சாப்பாட்டை மறந்துடுறோம், நீங்கள் போன ரோட்டை மறந்துடுறீங்க. ஆமென். அதே ரோட்டில் கால்நடையாக போனது உண்டு, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வாகனத்தை கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. நல்ல வாகனத்தில் வரீங்க, மறந்துடுறீங்க. ஆமென். நிறைய டைம் ஆண்டவரை மறந்து நம்ம தூரமாக போகிறோம். நான் சொல்லுகிறேன், கொடுத்த ஆண்டவருக்கு எடுக்கிறதுக்கு 1 செகண்ட் போதும். ஆமென். அதே கொடுத்த தேவனை எடுக்கவும் முடியும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நன்றி உள்ளதோடு சொல்லுங்க, ஆண்டவரை இத்தனை காரியங்கள் செய்து நீங்கள் தான் ஆண்டவரை, நான் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம். தாவீது சொல்கிறான், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நான் ஏமாத்துறேன் ஆண்டவரை. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை நான் ஏமாத்துறோம், ஆண்டவரை என் குடும்பம் ஏமாத்துறோம், நீ இந்த அளவுக்கு எங்களை உயர்த்தினதுக்கு நாங்கள் ஏமாத்துறோம் ஆண்டவரை. ஒரு காலத்தில் ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டோம், ஒரு வேளை உணவுக்குங்க கஷ்டப்பட்டோம், ஆனால் இன்றைக்கு வயிறார மீதியாக எடுக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நிம்மதி இல்லாத இரவுகள், எத்தனையோ இரவுகள் பயந்து கொண்டு இருந்தோம். ஆனால் நல்ல சுகமாக தூங்குறோமே. நீர் எவ்வளவு நல்லவரப்பா. எத்தனை நன்றி சொல்ல முடியும். எல்லாம் ஆண்டோட அன்பை நினைங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை உயர்த்தின விதத்தை நினைச்சு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். சோத்திரம் சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. ஆமென். சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. Thank you Lord. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக. ஆமென். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோமா? தந்தனின் கிருபைக்காக. தந்தனின் எல்லாரும் ஆராதிங்க. ஆமென். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக. ஆமென். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை
உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் எல்லா கரங்களை வைத்து இல்லையே. சொல்லுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாம் சொல்லுவோம். நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோமா? நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரே. என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரே. அவர் உங்களுக்கு ஆதாரமாக இருப்பார் என்றால் ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. உங்களுக்கு சோர்ஸ் யாருன்னா கர்த்தர். ஹalleluya. இதை கேட்கலாம், நீ நிற்கிறதுக்கு யார் உனக்கு காரணம்? என் இயேசுவே எனக்கு காரணம். எனக்கு அவர் தான் ஆதாரம். உன் குடும்பம் இன்னைக்கு வந்ததுக்கு இவ்வளோ காரணம் யாரு? இயேசு தான் காரணம். ஹalleluya. இப்படி உயர்றதுக்கு யாரு காரணம்? ஹalleluya. தைரியமா சொல்லுங்க, இயேசு தான் எனக்கு ஆதாரம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஆதாரம். ஹalleluya. நீங்க தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே. ஹalleluya. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? ஆமென். எல்லா கரங்களை எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பம் தான் நிறைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பம் தான் நிறைகின்றது. என் இறைவா ஆதாரம் நீர்தானையா. ஆமென். ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர
குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் களைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் களைகின்றது. என் இறைவா ஆதாரம் நீர்தானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் தான் எனக்கு ஆதாரம், ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற, ஆமென். காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. என் இறைவா ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற, காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற, காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. காலங்கள் ஆமென். கவலை எல்லாம் மாறுது, நீங்க தான் ஆண்டவர் காரணம். காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. என் இறைவா ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. ஹல்லேலூயா. காலங்கள் என் கவலைகள் எல்லாம் மாறுவது அவர் தான் காரணம். அவர் தான் என் ஆதாரமாக இருக்கிறார். என் குடும்பத்தோடைய சோர்ஸ் அவங்க தான். ஆமென். இயேசு தான் எனக்கு ஆதாரம் சொல்கிறாங்க. கரவை தடி தேவனை மயப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்மள உட்காருவோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? துக்கமாக இருக்கிறீங்க போல. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லிட்டீங்களா? ஹல்லேலூயா. சொன்ன மாதிரி தெரியலையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தரோட பெரிய ஓகே. நெக்ஸ்ட் வீக் பேப்டிசம் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ வேறு யார் இருக்குதுன்னா உங்கள் பெயர்களை நீங்கள் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஸோ பேப்டிசம் சர்வீஸ் நெக்ஸ்ட் வீக் இருக்குது. கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அதில் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு சீக்கிரமாக முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஆமென். ஸோ அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ள உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அடுத்த ஆராதனை 10 மணிக்கு நீங்கள் பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுபோல் ஈவினிங் 4:45க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் இருக்குது. அதுலேயும் பங்கு பெறுங்கள். ஸோ இந்த நாளிலே சீஃப் கெஸ்ட்டாக பாஸ்டர் டி ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள் பெங்களூர்லேருந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் எத்தனை பேர் வருவீங்க? டெய்லி கேட்ட மெசேஜ் இவர்னா பேசுகிறப்ப நினைக்காத, ஆனால் வித்தியாசமாக பேசலான்னு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த வயிற்றெரிச்சல், இந்த பொறாமை, இதெல்லாம் நம்மளை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாத தடை அது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வாருங்க. வரவங்கள பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் வந்துடும், உனக்காக தான் செய்தி. அது சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கண்டிப்பாக வாங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பாக வாங்க. அது பெரியவர்களும் சிறியவர்களும். ஸோ 4:45 வர பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஸோ அதனால் பிள்ளைகளெல்லாம் உற்சாகமாக வாருங்கள்.
ஸோ உங்கள் உறவினர் பிள்ளைங்களாம் வந்திருந்தா கூட அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. நிறைய புது முகங்களை பார்க்குறேன். அல்லேலூயா. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் எங்கே ஷிஃப்ட் ஆகும்னா, இப்போ சென்னைக்கும் ஒரு இடத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. அங்கே இருக்கிறதெல்லாம் எங்கே வரும்? அதனால் புது முகங்கள் நிறைய பேரை பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த லீவு நாட்களை இங்கே செலவு பண்ண வந்திருக்கிறீங்க. அது பெங்களூர் கூலாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தீங்க, ஆனால் இருக்க மோசமாக இருக்குது. அல்லேலூயா. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் வேறு வழி இல்லை, என்ஜாய் பண்ணுங்கள். இருக்கிற நாட்கள் உங்கள் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் புதிய ஆத்துமாக்கெலாம் வந்திருக்கிறவங்க மாத்திரம் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்திருக்கேன் இந்த சர்ச்சுக்குன்னு சொல்கிறவங்க எல்லா காரங்களை உற்சாகமாக தட்டுவோம். அல்லேலூயா. பரவாயில்ல, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எழுப்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவார். இப்பொழுதும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். வந்திருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சகோதர ஐக்கியத்திலிருந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். ஆமேன். இப்பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமேன். கொஞ்சம் லேட்டாக சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாம் பின்னாடி நின்றுந்தாங்க, நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். அதனால் சீக்கிரம் வாங்க. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுவோம், நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்தில் ராஜா உம்மை நோக்கி ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு இன்று கர்த்தாவே கொண்டு வந்தீர். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கும் ஆண்டவரே நீர் கொண்டு வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே, புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தாவே எங்களுடைய சபையில் ஆண்டவரே உம்முடைய மந்தையில் கர்த்தாவே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்கள் வந்த நோக்கத்தையும் ஆண்டவரே ஆண்டவரே வந்த காரியத்தையும் ஆண்டவரே நீர் ஜெயமாய் முடித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த காலவெளியில் ராஜா ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்து கர்த்தாவே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நில நிற்கும்படியாய் ஆண்டவரே ஆலயத்தில் தூண்களை போல நிற்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேசக்காரங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அது மாத்திரமில்லை, ஈவினிங் அந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் 6:30 முடிவடையும். அது முடிஞ்ச உடனே 6:40 நமக்கு 4வது ஆராதனை இருக்குது. ஸோ அதிலே பங்கு பெறும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, ஜூன் 5ஆம் தேதி நம்முடைய சகோதரிமாருடைய உமன்ஸ் ப்ரேயர் நடக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் இப்போ அந்த லீவு நாட்டில் இருக்கிறீங்க. ஸோ இன்னும் அதிகமாக நெருங்குங்கள். யாரெல்லாம் வந்து இங்கே ஜெபிக்க முடியுமோ தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். யாரெல்லாம் வர முடியுமோ உற்சாகமாக வந்து 10 மணிக்கு வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதுமாதிரி சாட்டர்டே நடக்கிற மென்ஸ் ஃபெலோஷிப் அதுலேயும் வந்து சகோதரமார்கள் உற்சாகமாய் பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெக்ஸ்ட்டு சண்டே ஈவினிங் வந்து வேலை செய்கிறவர்கள், அது மாத்திரமல்ல வேலை இல்லாதவர்களுக்காக ஒரு கூடிகை வைத்திருக்கிறோம். ஸோ அதுவும் சரியாக 4:45 இருக்கும். அது முடிஞ்ச உடனே 6:30 அது முடிஞ்ச உடனே 6:40 4வது ஆராதனை இருக்கும். ஸோ 3rd சண்டேவும் 4th சண்டேவும் 6:40 4வது ஆராதனை இருக்கும். ஸோ அடுத்த வாரம் நடக்கிற அந்த கூடிகை குறித்து ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். இந்த கூடிகைலாம் உங்களுக்காக, உங்களுடைய நன்மைக்காக நாங்கள் வைக்கிறோம். யாருக்கோ வைக்கிறோம் நினைக்காதீங்க, உங்களுக்காக தான் வைக்கிறோம். அதனால் கண்டிப்பாக வாங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுதும் அதை குறித்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியரு, சரியா, இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லோரும் வாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, மே மாதத்தில் லாஸ்ட் வீக்கில் வந்து நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய அட்மிஷன் நடக்கும். ஏன்னா ஜூன் மாதத்தில் நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய அட்மிஷன் இருக்க கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லா பிள்ளைகள் கலந்து கொள்ள நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ இந்த முறை
சண்டே ஸ்கூலில் ஃபீஸ் கிடையாது, சரியா? ஒரு ஃபீஸ் கிடையாது, எல்லாம் இலவசம். அல்லேலூயா. என்னுடைய வாஞ்ச எல்லா பிள்ளைகளும் அதில் கையனாச்சு தட்டுங்களாம்ப்பா. அல்லேலூயா. பாஸ்டர் நிறைய வச்சுருக்காரு போல் அப்படின்னு நினச்சிக்காத. எனக்கு என்னென்ன யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் பங்கு பெறணும். ஏன்னா சிலர் முடியாத சிலருக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம், எல்லாருக்கும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என் கையில் தான் நல்லா செய்வேன். அதனால் இந்த முறை எல்லோரும் ஃப்ரீ தான், சரி? ஆனால் அட்மிஷன் இருக்கும். அட்மிஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த நம்ம சபையில் இருக்கிற அங்கத்தினராக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் சண்டே ஸ்கூல், சரி? நம்ம சபைக்கு வருகிறவர்கள், நம்ம சபையில் அங்கத்தினராக இருக்கிறவர்கள் பிள்ளைகள் நாங்கள் சேர்த்துக்கொள்ளுகிறோம். ஸோ இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்க்கும்படியாக 5 வயதுக்கு மேலே 5 years above, சரியா? 15 years below. ஸோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து அட்மிஷன் ஃபார்ம் இருக்கும், அதில் நாங்களே ஃபோட்டோ எடுத்துகிறோம். ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருவாங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு வர மாட்டேங்க. அதில் நானே ஃபோட்டோ எடுத்து நாங்களே பிரிண்ட் பண்ணி எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்றோம். புக்ஸு முதற்கொண்டு உங்கள் கையில் கொடுத்துருவோம், எல்லாம் உங்கள் கையில் இருக்கும். எங்களுக்கு தேவை உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. ஆமென். அதில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்ற வைங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 lakh rupees நம்ம வந்து சண்டே ஸ்கூலுக்காக செலவு செய்கிறோம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உதவ முடிஞ்சால் நீங்கள் அதுக்குன்னு தனியாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கொடுக்கலனாலும் ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஸோ முதல் ஆராதனையில் ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமென். ட்ரான்ஸ்ஃபர் சண்டே ஸ்கூலுக்காக வச்சுக்கோங்கன்னு. இன்னும் அப்போ தேவை 90,000 தேவை, அவ்வளோதான். ஸோ அதை பண்ணிட்டோன்னா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு கவலை இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் பங்கு பெற வேண்டும். அதான் என்னுடைய வாஞ்சை. அதனால் நெக்ஸ்ட் இயர் சண்டே ஸ்கூலில் நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லாரும் 5 yearsலேருந்து 15 yearsக்குள்ளே இருக்கிற நம்ம சபை பிள்ளைகள் கீழே இருக்கவே கூடாது, எல்லோரும் மேலே போயிடணும். அல்லேலூயா. முன்னாடி ஒரு ரீசன் சொல்லுவீங்க, இப்போ ரீசனே சொல்ல முடியாது. எனக்கு தேவை நீங்கள் வந்து படிக்கணும், அவ்வளோதான். ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். அதை உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. அது உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கும் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறது எல்லாமே ப்ரொசீஜர் படி அது நடக்கும். எப்படி நீங்கள் காசு கொடுத்தா என்ன ப்ரொசீஜர் நடக்குதோ அதே மாதிரி இலவசமாக இதுக்கும் நடக்கும். அல்லேலூயா. அதனால் இலவசமாக தானே, சும்மா போய் ஜாயின் பண்ணி போய் உட்காந்துருவாடா அப்படிலாம் சொல்லி அனுப்பிடாதீங்க. ஒரு சீரியஸ் நீங்கள் கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராங்க. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைப்பீங்க? எல்லா பிள்ளைகளும் அனுப்பி வைங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. நாங்கள் உங்களோட ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, சரியா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் சிலர்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் பாஸ்டர் இன்னும் பில்டிங் இன்னும் ஆரம்பிக்கலை, ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலை அப்படின்னு. ஸோ அதுக்கு சில தடைகள். என்ன தடைனா, முதலாவதாக வேலை ஆட்களுடைய பற்றாக்குறை, சரியா? ஏன்னா இன்னொரு இடத்துல அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ். ஸோ அங்கே இருக்கிற ஆட்களை தான் இங்கே கொண்டு வரணும், சரியா? அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். கேரளாவில் எல்லோரும் இருக்கிறாங்க, அவங்க இங்கே கொண்டு வராங்க. அங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிடும், சரியா? அதனால் அது ஒரு காரியம். ரெண்டாவது வந்து எலெக்ஷன் ஒரு தடையாக இருக்குது. ஏன்னா ஆட்கள் எல்லாரும் நார்த் இந்தியன்ஸில் போய் அங்கே போய் ஓட்டெல்லாம் போடணும் அப்படின்ற ஒரு ரீசன்லாம் சொல்லிட்டு கிடக்குறாங்க. அதனால் இந்த டிலே இருக்கே தவிர மற்றபடி வேறு எந்த டிலே இல்லை. அதனால் நீங்களே ஏதாவது மனசில் போட்டு குழப்பிட்டு கிடக்காதீங்க, சரியா? இதான் நடக்குது, வேறு எதுவும் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் மே மாதத்தில், ஏன்னா நம்ம எலெக்ஷன் இப்போ 26 சாரி அல்லேலூயா 26ஆம் தேதி இருக்குது. 26ஆம் தேதி எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க, நியாயமானவர்கள் ஓட்டு போடுங்க. உங்களுக்கு தெரியும் இவங்களாம் போடுன்னு சொல்லிட்டு. இந்த முறை யார் தீர்க்க தரிசனம் உரைக்கலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உரைச்சி வச்சு நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, அதனால் எல்லாம் உஷாராயிட்டாங்க இப்போ. அதனால் கர்த்தர் யாரை வரைக்கணுமோ அவங்கள கொண்டு வருவார், சரி? அதனால் நீங்கள் கண்டிப்பாக நியாயமானவர்களுக்கு ஓட்டு செலுத்துங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை செய்யுங்க, கடமையை செய்யுங்கள். ஸோ அதனால் இந்த தடையினால தான். ஸோ அதனால் மே 1st வீக் வந்து கண்டிப்பாக கர்த்தருக்கு சித்தமானால் அது ஆரம்பிக்கப்படும். அதனால் எந்த ஒரு டவுட்டு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்காக தாராளமாய் கொடுக்கும்படியாகவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையால் நேற்று தினத்தில் ஒரு குடும்பத்தார் 5 லட்சம் ரூபாயை அவர்கள் வந்து ஆஃபரிங்காக கொடுத்தாங்க இந்த பில்டிங் ஃபண்டுக்கு. ஸோ நம்ம சபையை சேர்ந்தவர்கள். அதனால் வந்து இதை மாதிரி நிறைய பேர் தாராளமாக கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க சொல்லும் போது என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் பில்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம், அதே மாதிரி நீங்கள் எதை ஸ்டாப் பண்ணக்கூடாது, மணியை ஸ்டாப் பண்ணக்கூடாது, நீங்கள் கொடுத்துட்டே இருந்தால் தான் நாங்கள் செய்ய முடியும், நீங்கள் கொடுக்க நான் செஞ்சு முடிச்சிடுவோம், என் கையில் ஆளுங்க வந்துட்டாங்கன்னு முடிஞ்சிடும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் ஜனவரி 31ஆம் தேதி ஆல்நெட் சர்வீஸ் அங்கே தான் நடக்கணும். அல்லேலூயா. அதுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் நடத்த உதவி செய்வார். தாராளமாய் கொடுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேகர் இதற்காக ஜெபிங்க. சபையில் வந்து ஜெபிக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க. வந்தீங்கன்னா இங்கே ஜபத்துக்கு மாத்திரம் வந்தீங்கன்னா முழங்கால் போட்டு அது எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுமோ கண்ணீர் விட்டுட்டு போங்க. ஆண்டவரே எங்கள் சபையை எழுப்புங்க, புது சபையை கட்டுங்கன்னு சொல்லி அந்த பலவானை முந்தி கட்டுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கட்டுவீங்க? கட்டுறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எங்கே வந்து கட்டணும்? அல்லேலூயா. சர்ச்சில் வந்து கட்டணும். அதனால் ஃபேமிலியாக வந்து ஜெபம் பண்ணுங்க, ஃபேமிலியாக வந்து ஜெபம் பண்ணுங்க,
சரியா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்களாம் இருந்தால் எல்லாம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மாதத்தில் அந்த ஒரு வாரத்தில் இல்லாட்டால் 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். குடும்பமாக வந்து ஜெபம் பண்ணுங்கள். சபைக்காக நீங்கள் ஜெபிக்க அநேக ஆசீர்வாதம் நீங்கள் பார்ப்பீங்க. அது என்றைக்குமே மறந்துடுறேன். ஏன்னா தேவனுடைய ஆலயம் கட்டுகிறதுல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் குடும்பமாக வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கொடுக்கறது ஒரு புறம் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் இல்லாமல் எதுவும் செய்யாதீங்க. அதில் ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. யாரெல்லாம் வந்து பங்கு பெற முடியும்? 7 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இங்கே திறந்துருக்கும். அதில் வந்தீங்கன்னா வந்து உட்காந்து கதை பேசுகிறதுக்கு இங்கே இந்த இடத்துக்கு வராதிங்க. எதுக்கு வரணும்? ஜெபிக்கிறதுக்கு வாங்க. வந்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணிங்களா, ஒரு 1 hour ஜெபம் பண்ணாமா, ஓகே சிஸ்டர் கிளம்ப, ஓகே பிரதர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விட்டா போது சூட்டுன்னு ஓடிடணும். அல்லேலூயா. 1 hour ஜெபம் மட்டும் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடம் வந்து ஜெபிக்கிற இடம். அதனால் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யுங்க. வர நாட்கள் அதற்கான ஷெடியூலை நான் அறிவிக்கிறேன். அதுக்கு ஏற்றாற் போல் நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்களா? எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவங்களை நடத்துவாராக. இப்பொழுது அவர்களுக்காக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். துதியின் மதில் வாசம் பண்ணுகிற பரலோக தகப்பனே, நேற்றும் என்றும் மாறாதவரே, அன்பு மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்த கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வர கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சபையாக சேர்ந்து அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. என் பிரியமானவளே, நீ உம்முடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து பிரியமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, அவர் குடும்பத்தை ஆசீர்வதி, புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கும் போது உடைய நூதன ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனே நன்றியோடு துதிக்கிறேன், தோத்திரன் கர்த்தாவே. ஆன்லைனில் கர்த்தாவே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இம்மட்டும் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தி இந்த புதிய ஆண்டில் அவர்களுக்கு வேண்டிய நூதன ஆசீர்வாதத்தோடு பிரவேசிக்க அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தினை தர வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து எல்லா துதி கன மகிமையாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தயவுசெய்து உட்காருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஸோ சகோதரர்கள், நம்ம வந்து இதை மாதிரி ஜெபிக்கிறதுக்காக நம்ம வந்து சகோதர ஐக்கியத்திலேருந்து நம்ம வந்து உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ சிலர் வந்து ஐக்கியத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறீர்கள். ஸோ நீங்களும் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. அதனால் அப்படி ஜெபிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் இருப்பீங்கன்னா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். எல்லா சகோதரமார்கள் கண்டிப்பாக உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு சித்தமான சகோதரிமார்களையும் உற்சாகப்படுத்துகிறோம் சீக்கிரத்தில். அல்லேலூயா. ஸோ நீங்களும் வந்து ஜெபம் பண்ணுற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஸோ கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ வர நாட்களில் ஐக்கியத்தில் வராதவர்கள் ஜெபிங்க. அல்லேலூயா. ஐக்கியத்தில் வராதவங்க ஸோ ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் தாராளமாக வந்து ஜெபிங்க. சகோதரர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. சகோதரர்களை நான் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் வந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம் கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்மளை உற்சாகமாக விதைப்போம். இதனால் கர்த்தர் நம்முடைய காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லா கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். ஏழன்மா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். இதனால் கொடுக்க போகிற இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தசமங்களை ஆசீர்வதிங்க. என் தேவன் தாமே இந்த நாளில் கர்த்தர் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தோடுமா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஆண்டவரே மகிமையான காரியங்களை கர்த்தாவே நீ செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. என்னால் கொடுக்க போகிற இந்த காணிக்கைகள் ஆண்டவரே ஊழியத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் விதைக்கிறோம். இதை பல மடங்கு நீங்கள் பெருக செய்யுங்கப்பா. ஆண்டவரே திருச்சபை காரியத்துக்கு என்று உற்சாகமாய் அந்த ஜனங்கள் கொடுக்கவும் அந்த காரியங்கள் நேர்த்தியாக நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே நீரே கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் ஒரு மகள் பாட போகிறார்கள். அல்லேலூயா. ஸோ இந்த மகள் சிரிச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பாடவும் செய்வேன்னு சொல்லி இப்போ பாட போகிறாள். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சமான மகள். எல்லா கரலும் உற்சாகமாக தட்டுவோம். அல்லேலூயா. அந்த அம்மா எப்போவுமே ஸ்மைலிங்கில் தான் இருப்பாங்க. அதனால் கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இப்பொழுதும் அந்த மகள் எங்கம்மா காணோம், இருக்கிறியா? அல்லேலூயா. சரி இருக்கிறேன். சரி ஓகே ரைட்டு. என்னப்பா மைக்கில் பிடுங்கப்பா. அந்த ஸ்டேஜ் மேலேயே நின்றுக்குமா. ஆமாம். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பாராக. ஸோ எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நன்றாய் பாடுவோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். மியூசிக் ப்ளே பண்ணுங்கப்பா.
கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி அவர் சித்தம் போல் பயன்படுத்த ஒப்பு கொடுக்கும் போது இனிதான் நம் இசையாக மாறும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டுவோம். வா, நீ ஒப்பு கொடுத்ததுக்காக உனக்கு வா. ஹல்லேலூயா. ரொம்ப வேர்த்து விருத்து போச்சு. வா சுத்தா அவ்வளோ விட்டா நனைஞ்சிருச்சு. கதை நாம மையப்பட்டோம். ஸோ பில்டிங் ஃபண்டு கொடுக்குறவங்க இந்த ஃபார்ம் இருக்குது, கவர் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். உங்கள் வீடுகளுக்கு விசிட்டிங் வரணுன்னா இதை ஃபில் பண்ணி கொடுங்க. ஏற்கனவே நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்குறீங்க.
ஸோ நிறைய பேர் வீடுகளை சந்திக்கிறோம், ஆனால் சில வீடுகள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. இல்லைனா அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்கிறீங்க. ஆமென். ஸோ அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நம்பர் மாறி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஏற்கனவே ஊழியர்களை நான் அனுப்பி கொண்டு இருக்கிறேன். உங்கள் வீடுகளில் ஊழியர்கள் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதி கொடுக்கும்படியாக. அன்பை ஏற்கனவே கொடுத்தவர்கள் வேண்டாம், ஆனால் கொடுக்காதவங்க நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் வருவதற்கு ஊழியர்களை நாங்கள் அனுப்புகிறோம். இப்போ கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் அந்த நாளிலே நம்முடைய காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒரு பகுதியை நீர் ஆராதனை பகுதியை மிக நேர்த்தியாக ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீர். காணிக்க பகுதியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. கர்த்தாவே, கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நீர் அபரிவிதமாக 30, 60, 100 பலன் தருவீராக தகப்பனே. கொடுக்க முடியாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து கர்த்தாவே அவர் கொடுக்கத்தக்க அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த கரங்களை நீர் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த பணமெல்லாம் உடைய ஊழியத்துக்கு பிரயோஜனப்படத்தக்க நீர் உதவி செய்தவர்கள் கர்த்தாவே. கொடுக்க முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமப்பா. அது மாத்திரமல்ல தகப்பனே, செய்தியை கொடுக்க போகிற அடியான கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் அப்பா. நீர் என்ன வார்த்தை பேச அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறோம் அந்த வார்த்தை அவர்கள் மூலமாய் வரும்பொழுது ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடிக்கு தங்கள் இருதயத்தின் பலைகளை எழுதி வைத்துக்கொண்டு அதன்படி நடந்து கொள்ளத்தக்க மனப்பக்குவத்தை தாரம் கர்த்தாவே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடிக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தோடும் மனநிறைவோடும் சமாதானத்தோடும் திரும்பி செல்லத்தக்க நீர் உதவி செய்தரலும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்புற ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமே காணோம். ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்களோ? ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு சுருக்கமான காரியம் சொல்கிறான லென்த்தாக தான் போகுது. ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமா? ஏன்னா வெயிலுக்கு முன்பதாக உங்களை அனுப்ப வேண்டும். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிலும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஸோ ஆன்லைனில் பார்க்குற அருமையான ஒரு சகோதரி வந்து ஒரு 10,000 rupees இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்காக அமைச்சிருக்கிறாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்னும் அப்போ தேவை 80,000 ரூபாய் தான். 20,000 வந்துருச்சு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம். ஸோ 1 to 14 வரைக்கும் வாசிக்கலாம். ஆனால் ஒரு லென்த்தியான வேர்டு தான். ஸோ நான் வேணால் 9வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். வீட்டில் போய் நீங்கள் மற்றது படிங்க. என்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ வசனம் 9 verse 9 நம்ம வாசிக்கலாம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி 10வது வசனத்தில், மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் ஆளுமையும் கப்பல் எஜமானியும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவிலே துறைமுகமாகிய ஃபேனிக்ஸ் என்னும் இடத்திலே சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாடியபடியினால் தங்கள் கோரினது கைக்கூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. அல்லேலூயா. ஸோ அந்த புயலுக்கு வந்து சொல்லுவோம், வர்தா புயல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு பேர் வைப்பாங்க. இந்த புயலுக்கு பேர் என்னென்னா, என்ன பேர் சொல்லுங்கள் பாப்பா? யூரோக்ளித்தான். அதான் வந்து அந்த பேர் வச்சுருக்கிறான். ஸோ இந்த காற்று வந்து புயல் காற்று வந்து என்ன பண்ணுச்சுன்னா அடித்தது. நான் விசுவாசிக்கிறேன் லைஃப் வந்து நிறைய புயல்கள் வீசக்கூடிய ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் வாழ்க்கை புயலாக இருக்குது? நாங்கள் எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்கோம். புயலுக்கு பின் அமைதியாகுதான். அல்லேலூயா. நிறைய பேரோட லைஃப் எப்படி இருக்குன்னா, ரொம்ப புயல் காற்று பயங்கரமாக அடிக்கும், பயங்கர மோசமான லைஃப் வந்து எப்படின்னா ஸ்ட்ராங் இல்லைன்னா உங்கள் லைஃபே வந்து வேஸ்ட்டாக தெரியும். அல்லேலூயா. ஸோ புயல் கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. புயல் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? புயல் வந்து பயங்கரமான ஒரு காரியம். ஸோ புயல் வந்து எப்போ அடிக்கும்னு தெரியாது. ஏன்னா இந்த காற்று வந்து இவங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, சிம்டம்ஸே கிடையாது. காற்று அடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய சிம்டம்ஸே இருக்காது. சரியா? லைஃப்பும் அப்படி தான். சரியா? லைஃப்பும் அப்படி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, லைஃப் வந்து
இந்த இவங்கள அது யாருன்னு திருமணம் ஆகாதவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவான், சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவான். சரியா? கல்யாணம் பண்ணி வச்சவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவான் அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. டேஷ் டேஷ் டேஷ். ஏன்னா அவங்க லைஃப் அப்போ தான் தெரியும், உள்ளார வந்தால் தான் தெரியும். எல்லாம் ஈஸியாக நினச்சிக்குவான். சரியா? எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஹனிமூனாக தெரியும். ஆனால் அது தெரியாது, அது எவ்வளோ பிரச்சனை போராட்டம்லாம் வரும்னு அப்போலாம் தெரியாது. இப்போ தெரியாது. லைஃப் வந்து ஸ்ட்ராம்ஸ் நிறைய வீசும். வேலைன்னு சொல்லுவாங்க, நல்ல வேலை, ஓகே, நல்லா இருக்கும்போது ஓகே. அங்கே போய் வேலை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதோடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லா பாடுகள்லாம் தெரியும். சில டைம் வந்து ஸ்ட்ராங் வந்து எப்படி வரும் தெரியாது, எப்படி பிரச்சனைகள் வரும் அப்படி தெரியாது. சில டைம் உங்கள் குடும்பமே வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி கீழ்த்தரமாக நடத்தலாம், நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை வந்து இப்படி நடத்துவாங்கன்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை கீழ்த்தரமாக நடத்தலாம். சரி, அப்படிப்பட்ட ஒரு புயல் சில டைம் உங்கள் வாழ்க்கையில் வீசலாம். சில டைம் நீங்கள் ரோட்டில் செவனேன்னு போயிட்டுருப்பீங்க, எவனா ஒருத்த குடிகாரன் வந்து என்ன பண்ணுவான், உங்களை வந்து வண்டியில் இடிச்சிட்டு உங்களை என்ன பண்ணிட்டு போயிடுவான், ஃப்ராக்சர் ஆகிட்டு அவன் ஜாலியாக போயிடுவான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உட்காந்து காலை உடச்சிட்டு எலும்பு உடச்சிட்டு உட்காந்து கிடப்போம். அப்போது எப்படி புயல் எப்படி அடிக்குன்னு தெரியாது. சில டைம் நல்லா படிச்சிருப்பாங்க பிள்ளைங்க, ஆனால் ரிசல்ட் எப்படி வரும் சொல்லுங்க, ரொம்ப மோசமாக வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து டாப்பில் நிற்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் கடைசியில் என்ன ஆகும், ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும், ஒன்றுமே இல்லாத ஆகிடும். ஸோ எங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து நல்லா படிப்பான், செம மூளை, சரியான மூளை. அதனால் வந்து அவன் ஸ்கூலில் வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட், அவன் படிக்கும்போது ஸ்டேட் ஃபஸ்ட் வருவான் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. நம்மளால் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க, எங்கள் அண்ணனை எதிர்பார்த்தாங்க. சரியா? கவலைப்படாதீங்க பாஸ்ட். ஸோ அவனை வந்து எங்கள் அண்ணனை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கனவு இருந்துச்சு. இதில் இன்னொரு வந்து என்னென்னா, அந்த டைமில் வந்து நாங்கள் போன சபையோட போதவர் வந்து வெள்ளூரில் தான் போயிருந்தோம். அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப பரிச்சயமானவர் சிஎம்சியில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அண்ணனுக்கும் இன்னொருத்தருக்கும் சரியா 2 சீட் வந்து பிளாக் பண்ணாங்க, டாக்டருக்கு வந்து பிளாக் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லை, ஃப்ரீ சீட்டு தான், 2 சீட்டு. ஸோ அவர் பார்த்து சொன்னார், ஜோசப் நீ படித்து முடித்து மார்க் எடுத்துகிட்டு வா, எங்கே சேர்த்து விட்டுறேன், நான் சிஎம்சி தான், நீ டாக்டர் தான் அப்படின்னு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு படிப்பான் அவன், வந்து மார்க்கெலாம் சான்ஸே கிடையாது. சரி, எல்லாத்துலேயும் வந்து இது மேக்ஸ்னால் ஃபுல் மார்க் தான், அப்படி தான். ஸோ நாங்களும் ஓகே ரைட்டு, எங்கள் அண்ணன் வந்து நல்லா வருவான், யாருமே எதிர்பார்க்கல. அப்படி பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அது வந்து ஒரு கோட்ரஸ்னாலே ரொம்ப கடுப்பான இடம் எதுனா கோட்ரஸ் லிவிங் தான். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாவனை பற்றி தெரியும், அதான் பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம மற்ற இடத்துல தான் தெரியாது, ஆனால் கோட்ரஸில் தெரிஞ்சிடும். அதில் கோட்ரஸில் இருக்க எல்லாருக்கும் இவன் மேலே ஒரு கண் என்னென்னா, ஓகே இவன் என்ன ஆகிடுவான், ஸ்டேட் ஃபஸ்ட் வருவான். ஸோ நாங்கள் அப்போ ஆவடியில் இருக்கிறோம், லீவுக்கு அங்கே போயிருக்கிறோம். எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் மட்டும் ராணிப்பேட்டை வந்தாங்க. அன்றைக்கி காலையில் இதில் வந்துச்சு, பேப்பரில் இது பாஸ் ஆகிட்டான்னு வந்தாச்சு. ஆனால் நாங்களும் ஆவடியில் உட்காந்து திருப்பி பார்க்குறோம், எங்கள் அண்ணன் ஃபோட்டோ தானே இருக்காடான்னு பார்த்தா ஒன்றுமே வரல, அவன் பேரே வரல. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா 12th வந்து ஜஸ்ட்டு பாஸ். அவன் காலையில் போனவன் சூசைட் பண்ணுறதுக்கு மைண்டை ரெடி பண்ணிட்டு போயிட்டான். அவ்வளோதான், மார்க்கை பார்த்தான், அவ்வளோதான். ஏன்னா உள்ளே இப்போ என்ட்ரி ஆக முடியாது, எல்லாம் கோட்டர்ஸ் இருக்கெல்லாம் கேட்பான். சார் டீச்சர்ஸ் கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் கேட்பார், இதுதான் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. சபையில் கேட்பாங்க, எல்லோரும் கேட்பாங்கல்ல. அப்போ வந்து அவன் மைண்டு வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் காலையில் போனவன் ஈவினிங் வரைக்கும் வரல. அவன் போய் அந்த இடத்துல ஒரு ஏரி இருக்கும், சிப்காட்டில் ஒரு ஏரி இருக்கும், அதில் உயிரை மாய்த்து கொள்வதற்காக அங்கே போயிட்டான். ஆனால் திடீர்னு என்னவோ அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, தனியாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நம்மனா வீட்டுக்கு வந்தான். அது இருட்டின பிறகு வந்த உடனே நைட்டாக அவனை கடத்திட்டு கொண்டு வர மாதிரி ஆவடியில் வந்து சேர்த்தான், ஆவடி கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் நாங்கள் ஆவடிக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் அவங்க வரவே இல்லை, அந்த பக்கமே வரல. ஆனால் கர்த்தர் வந்து ஒரு ஸ்ட்ராம் வந்துச்சு அவன் லைஃப்பில், வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்துச்சு. ஆனால் அந்த ஸ்ட்ராம் அப்படியே தான் இருந்ததான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்றைக்கி கர்த்தர் கிட்டத்தட்ட 1200க்கும் அதிகமான ஜனங்களுக்கு மேலே கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சிருக்கார், அது பெரிய கிருபை. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில டைம் வந்து ஸ்ட்ராம் எப்படி வரும்னே தெரியாது. திடீர்னு நல்லா படிக்கிற பசங்க ஃபெயில் ஆகிடுவானுங்க, சரியா, அவங்களால அடுத்த லெவல் போக முடியாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த ஸ்ட்ராமில் உங்கள் கூட இருக்கிறார். திடீர்னு சிலருடைய மரணம், நல்லா வாழ்ந்துருப்பீங்க, திடீர்னு ஒரு பெரிய மரணம். ஸோ அது வந்து உங்களை பெரிய ஒரு பாதிப்புக்கு நேராக கொண்டு வரும். ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த புயலில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த புயலில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். முதல்ல புயல் இருக்கா அதை கேட்டுக்கிறேன். நான் படிக்க சும்மா புயல் உங்க கூட இருக்கிறார், புயல் இருக்கிறவங்க மாத்திரம் அழியலுயா சொல்லுங்கள் பார்ப்போம். பரவாயில்ல, ஒரு கூட்ட ஜனம் இருக்குது. அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த புயலில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்.
அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காற்று அடிக்குது, ஒரு புயல் அடிக்குது. இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு புயல், இது யாரும் எதிர்பார்க்கல. சட்டம் சொல்லுவாங்க, பிரதர் லைஃப்பில் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பிரச்சனை வரும், இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் இருக்கிறவங்களாம் எல்லாருக்கும் இன்றைக்கினா அடுத்த நாள் வேலைக்கு போவோமான்னு தெரியாது. அடுத்த நாள் வேலைக்கு போவோமா, அடுத்த நாள் நம்மளுக்கு வேலை இருக்குமா, இன்றைக்கி நிறைய பேர் அதான் சொல்கிறேனே. ஆனால் யார் பயப்பட மாட்டாங்கன்னா, கர்த்தரை நான் தெய்வமாக வச்சுருக்கிறேன், என்ன நடந்தாலும் கர்த்தரை நடத்துவார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறவன். ஸோ சில டைம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ராம் என்ன அடித்தாலும் சரி நீங்கள் தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ திடீர்னு ஒரு புயல் உங்கள் வாழ்க்கையில் வருது, ஒரு புயல் வந்துகிட்டு இருக்கு. சிலர் புயலில் இல்லாமல் இருக்கலாம், சிலர் புயலில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், சிலர் புயல்லேருந்து வெளியே வந்திருக்கலாம். ஆனால் ஒரு புயல் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், அதான் இன்றைக்கி செய்தி. ஆமென். கர்த்தர் எப்படி உங்களுக்கு உதவி செய்வார், இந்த புயலில் கர்த்தர் எப்படி உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எப்படி கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் சொன்னீங்க, நான் புயலில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதை நான் கவனிச்சிங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். சரியா? முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புயல் இந்த ஸ்ட்ராம் அது வந்து முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் 9வது வசனத்தை பாருங்கள். சரியா? வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்கள் நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்த ஒரு ஒப்பீனியன் சொல்கிறார். என்ன ஒப்பீனியன் சொல்கிறாருன்னா, வேண்டாங்க போக வேண்டாம், பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்கிறார். அவரோட ஒப்பீனியன் இது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ட்ரை டு மிஸ் த ஸ்ட்ராம். ஸோ புயலில் மாட்டாதபடி என்ன பண்ணுங்கள், நீங்கள் தப்பிக்கிற வழியை பாருங்கள். முதல்ல நீங்கள் தப்பிக்கிற வழியை பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸில் வரும், வானிலை அறிக்கை, புயல் வரும்பொழுதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யார் என்ன பண்ணாதீங்க, கடற்கரைக்கு மீனவர்கள் என்ன பண்ணாதீங்க, போகாது, போனால் என்ன பண்ணிடுவீங்க, மாட்டிக்குவீங்க சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்னா விட்டுலாமே, போ கடலில் தானே போன்னு சொல்லி விட்டுலாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, புயலில் மாட்டாதபடி என்ன பண்ணுங்க, நீங்கள் தப்பிக்கிற வழியை முதலாவதாக நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. ஸோ ட்ரை டு மிஸ் த ஸ்ட்ராம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் புயல் இருக்குது, ஆனால் அப்பா இந்த புயல் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த புயலை நான் மாட்டிக்க கூடாது, அந்த எண்ணம் முதல்ல வரணும். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது? அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் புயல் வரல, ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். ட்ரை டு மிஸ் த ஸ்ட்ராம். இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த எண்ணம் வரணும். அப்போ வரணும்னா இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, இந்த புயலை மாற்றுறதுக்கு இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, ஏன் இவங்க வந்து அதை கவனிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க மாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த பயணம் மனுஷரே இந்த யாத்திரையினால் சரக்குக்கும் கப்பலுக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கு வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஃபஸ்ட்டு அவங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, the first big mistake had to do with leaving. அந்த இடத்தை விட்டு போகலாம் என்று முடிவு பண்ணாங்க பார்த்தீங்களா, அதான் அவங்க செய்த பெரிய தவறு. சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில டைமில் நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது அது நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரும். சில டைம் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வரும்போது, நீ இல்லைனா என்னையா, நான் பார்த்துக்கிறேன், நீ தான் என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆவாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க, ஸ்ட்ராமில் மாட்டிக்குவீங்க. சில டைம் சொல்லுவாங்க, இந்த கம்பெனி என்ன இல்லைண்ணே, 1000 கம்பெனி எனக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்துட்டு கட்சியில் ஒரு கம்பெனி இருக்காது, லோன்னு அழைச்சிட்டு கிடப்போம். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த லீவிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆண்டவர் வந்து ஆபிரகாம் என்ன பண்ணார்னா வெளியே வானார், அது வேற. கர்த்தர் நடத்தும் பொழுது சில டைம் வெளியே வாப்பா அப்படின்னு சொன்னால் அது வேற, நீ தைரியமாக வெளியே வரலாம். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து உங்களை ஸ்டே பண்ண வச்சுருக்கிறார், அந்த இடத்துல ஸ்டேயிங்கில் இருங்க, லீவிங் பண்ணிடாது, வெளியே வந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஜாப் கொடுத்துருக்காரா, ஸ்டே பண்ணு, அங்கே ஸ்டே பண்ணு. சரியா? கர்த்தர் வெளியே வரணும் அவர் சொல்லுவார், நீ வெளியே போய்டுன்னு சொல்லுவார். சம்டைம்ஸ் அந்த லீவிங் நீங்கள் வெளியே வரும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனை மாட்டிக்குவீங்க, ஸ்ட்ராம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்ட்ராம் உங்களை தொடக்கூடாதுன்னா, புயல் உங்களை தொடக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், ஸ்டே பேக். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஸ்டே பேக். அல்லேலூயா. அங்கேயே தங்கிடு. இவங்க அங்கேயே தங்கியிருந்தால் புயல் அடிச்சிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்தீங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. நல்லா தான் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு,
ஆனால் அதை எடுத்து வெளியே வரும் பொழுது நிச்சயமாக என்ன வரும், அந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். சில டைம் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூல் மாற்றலாம், பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நல்லா படிச்சிருப்பாங்க, இங்கே போனால் என்ன வந்துடும், பேட் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்திருக்கும். சில பார்ட்னர்ஷிப்பு ஓகே ரைட்டு மாற்றலாம், சரி அவனை தூக்கி போடு, பிரச்சனை வரும். ஸோ அப்போ லீவிங், ஆமேன், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, ஆமேன். ஸோ அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக்கு அந்த இடத்த விட்டு நகர்ந்தது அவங்க பெரிய மிஸ்டேக். நான் சொல்லுகிறேன், சில டைம் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது சொல்லுகிறார், சில டைம் போகாதன்னு சொல்கிறாரு, சில டைம் போக சொல்கிறாரு. ஆனால் இவங்க ஸ்ட்ராங்கில் மாட்டினது காரணம் என்னென்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததான் காரணம். சில டைம் சொல்லுவாங்க, இந்த சர்ச்செலாம் வேறு சர்ச்சு போகலாம். நான் சொல்லுகிறேன், பிரச்சனை வரலாம், தெரியாது, எப்படினாலும் நடக்கலாம். அப்போ வந்து இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சரியா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த இடத்த விட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ரெண்டாவது இங்கே பண்ண மிஸ்டேக் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து லீவிங். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 9வது வசனத்துலேருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, அதே அதிகாரத்தில் 9லேருந்து, அப்போது 11வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், ஏற்கனவே 2 வசனம் வாசிச்சிட்டோம். 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீவிங், சரியா, அந்த இடத்த விட்டு போனாங்க. உதாரணமாக நான் சொல்லுகிறேன், எலிமெலேக்கு குடும்பம் வந்து பெத்லகேமில் இருந்தது நல்லா தான் இருந்துச்சு, கரெக்டாக இல்லையா? ஆனால் எங்கே போனாங்க, இப்போ அம்மாவா போனாங்க, ஆட்டி படிச்சதா இல்லையா? 3 பேர் காலி அங்கே போன உடனே, சரியா? இது யாரும் ஆண்டவர் போக சொல்ல, இவங்களே போனது. ஸோ லோத்து வந்து நல்லா தான் இருந்தார், எங்கே, ஆபிரகாம்கிட்ட. ஆனால் போன உடனே என்ன வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. சில டைமு போனால் பிரச்சனை வரும், அதனால இருக்கிற இடத்துல தங்கிடு. அல்லேலூயா. எனக்கு அம்மா வேணாம், அப்பா வேணாம், நான் ஊர் விட்டு போகிறேன்னா போ, அடிபட்டு வருவேன், கண்டிப்பாக வருவேன். சில டைம் போகும்போது பிரச்சனைகள் தெரியாது. ஆனால் இளையகுமாரன் பாருங்கள், இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனால் போன பிறகு என்ன வந்துச்சு சொல்லுங்கங்க? போன பிறகு சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, சாப்பாடு கிடையாது. பண்ணி தின்ற தவிட்ட தின்றதுக்கு ஆசையாக இருந்தானா. ஸோ அப்போ ரொம்ப எப்போ நல்லா புரிஞ்சுக்கிறேன், இருக்கும்போது யாருடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இருக்கும்போது தெரியாது, போன பொறுத்து அம்மா அப்பா அப்படின்னு கத்திட்டு கிடப்போம். இருக்கும்போது அம்மாவும் கண்ணு தெரியாது, யாரும் கண்ணு தெரியாது. ஸோ சில டைம் லீவிங், அவங்க வந்து உங்களை விட்டு கடந்து போகும்போது அந்த வேல்யூ தெரியுது. அதே மாதிரி தான் இங்கே சில டைம் ஆண்டவர் சொல்லுவார், போகாத, இரு, ஸ்டே பேக், அங்கேயே இரு, என்ன கஷ்டமோ நஷ்டமோ இரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்யும் பொழுது என்னுடைய எஜமான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அது மாதிரி நான் இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட இங்கே உட்கார மாட்டேங்க, எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க முடியாது. நான் வேலை செஞ்ச இடத்துல இருந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், சரியா? நாங்கள் வந்து ஸ்டாஃபெல்லாம் அவங்கவுங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, சரியா? ஸ்டாஃபெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போது ஒரு சின்ன பேப்பர் அது வந்து அந்த சைடு கீழே விழுந்துருக்குது, ஏதோ ஒரு டேபிள் பக்கத்தில் விழுந்துருக்குது. இதை யாருமே கவனிக்கலை. அவர் உள்ளார வரார், எஜமான் உள்ளார வரும் பொழுது அவர் கண்ணில் எது பட்டுச்சு, முதல்ல நம்ம கையில் தூசியே பட்டால் நம்ம ஒன்று ஒற்றை அடிக்க மாட்டோம், அது வேறு கதை, சரி, அது வேறு கதை. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒரே ஒரு பேப்பரு, அது க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி பார்த்த உடனே என்ன பண்ணார்னா, இவர் எடுக்க போனார், யார், எஜமான் எடுத்து டஸ்ட்பினில் போடுறதுக்கு குனிஞ்ச உடனே அவர் அந்த ஸ்டாஃப் இருக்கான் பார்த்தீங்களா, நான் இவருக்கு பின்னாடி நிற்கிறேன், அந்த ஸ்டாஃபில் ஓடி வந்து ஐயா நில்லுங்கன்னு சொல்லிட்டு எடுத்தார். அவர் சொன்னார், ஏய் கீழே போடு. என்ன சொன்னார், அவன் எடுத்துட்டான், டக்குன்னு எடுத்துட்டான், ஏன்னா எஜமான் எடுக்கக்கூடாது, அவர் கீழே போடு அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், சாரி நான் போட்டு கீழே போடுன்னு சொன்னேன்னாரு. எது மாதிரி எஜமான் பார்த்துக்கோ, சரியா? ஓகே, கீழே போட்டானா, கீழே போட்ட உடனே திருப்பி எடுத்தார். இவர் என்ன பண்ணார், இவர் போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு டிஸ்மிஸ்ன்னார். யார, ஏன் டிஸ்மிஸ்னா, இவ்வளோ நேரம் இருந்துச்சுல்ல உன் கண்ணில் பார்த்தல, இப்போ நான் வந்த உடனே எடுக்கிறது வரப்போ தெரியுது, உனக்கு இருக்கக்கூடாதுன்னு தெரியுது இல்லை, அப்போ நீ அஜாக்கிரதையாக இருக்கிற ஊழியத்தில், நீ அஜாக்கிரதையாக இருக்கிற காரணத்தின் நிமித்தமாக நீ சஸ்பெண்ட், வேலைக்கு வேண்டாம் போ. அவன் கையில் அந்த இப்படி பார்த்துட்டு இருக்கிறான், என்னன்னே ஒன்றும் புரியல அவனுக்கு, வேலையை விட்டு போன்ட்டார், அவ்வளோதான். எனக்கும் ஒன்றும் புரியல, யாருக்கும் ஒன்றும் புரியல, ஏன்னா முடிவு எடுத்தாச்சு, அவ்வளோதான். நானும் வெளியே வந்துட்டேன். என்னடா இது, இந்த மாதிரி ஆள்
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை மாதிரி உங்களுக்கு பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லுங்கங்க? சான்ஸே கிடையாது. ஆனால் அந்த எஜமான்ட்ட நான் இருக்கும்பொழுது நிறைய பேர் வெளியே வந்தவங்களாம் எனக்கு கால் பண்ணி, போய் அங்கேயா இருக்கிற, முதல்ல வெளியே வந்துரு, உனக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க வெளியே. ஆனால் கர்த்தர் சொன்னார், ஸ்டே, இங்கே இரு. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க என்கிட்ட, நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி வேலை செய்கிற. ஆனால் அவன்கிட்ட சொன்னார், இல்லைப்பா இங்கே இரு, நீ போகாத. ஆனால் ஒரு டைம் வந்துச்சு, வெளியே போன்ட்டார், அவ்வளோதான். ஸோ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி கர்த்தர் சில டைம் வந்து, இரு மகனே, அங்கே இரு, கஷ்டம்தான், நஷ்டம்தான், கொஞ்சம் பிரச்சனை தான், உனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை தான், வேலை வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை தான், ஆனாலும் கர்த்தர் இருன்றாரு, ஸ்டே பேக், அங்கே இரு. அது இருந்தீங்கன்னா உனக்கு என்ன வராது, புயல் அடிக்காது. கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சில டைம் நீ நினச்ச மாதிரி எந்த கம்பெனி இருக்காது, நீ நினச்ச மாதிரி எந்த குடும்பம் இருக்காது, நீ நினச்ச மாதிரி யாருமே இருக்க மாட்டான். அப்படி நீ இருந்தீன்னா நீ ஆட்டம் ஆடுவ பார்த்தியா? அதனால தான் ஆண்டு என்ன பண்ணுறாரு, சில இடத்துல அப்படி வச்சிடுறாரு. அதான் பிரச்சனை. அதனால ஸ்டே பேக், அங்கேயே இரு. எத்தனை பேர் அங்கேயே இருக்க போகிறீங்க? அங்கேயே இருன்னு சொல்கிறவங்களா? அல்லையில சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டாம்லேருந்து தப்பிக்கினா அது ஒரு வழி இருக்குது. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், லிசனிங். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மாலுமி என்ன சொல்கிறாங்கன்னா, போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? லிசன், யாருடைய வார்த்தை கேட்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், பவுல் வந்து அவருக்கு வந்து கப்பல் ஓட்டலாம் தெரியாது. சரியா? அவர் வந்து அவர் கேப்டன் கிடையாது. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அசம்ஷனில் சொல்கிறாரு, வேண்டாம், போக வேண்டான்றாரு. ஆனால் இவர் வந்து நூற்றுக்கு அதிபதி, அவர் நடத்துகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, மாலுமி சொல்கிறதையும் கப்பல் ஓனர் சொல்கிறதையும் கேட்குறாங்க. நீ யாரியா, நீ படிக்காத ஆள், உனக்கு என்ன பற்றி தெரியும், உனக்கு வெதரை பற்றி என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது, நீ என்ன சொல்கிறது. சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில டைம் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது ஃபெயிலியர் ஆகும். எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் பயங்கர பிஹெச்டி வாங்கினவங்க பிரதர், அவங்க சொல்கிறாங்க பிரதர் இதெல்லாம் பண்ணக்கூடாதான். ஆனால் உங்கள் அம்மா வந்து படிக்காத அம்மா சொல்ல, டே போனால் அடிபட்டு சாக போகிற பார்த்துக்கோ அப்படின்னு வாங்க. சிம்பிளாக சொல்லுவாங்க உங்கள் அம்மா. அம்மா யார்? படிக்காத அம்மா. அப்பா யார்? படிக்காத அப்பா. அவர் சொல்லுவார், போகாத, இதை செய்யாத, இதை பண்ணாத அப்படி சொல்லுவார். அப்பா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, நீ வாய் மூட்டை அமைதியார், நம்ம படித்த ஞானம்லாம் வேறு. இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல அட்வைஸ் கொடுத்தது யாருன்னா, ஒரு பவுல். இவருக்கு வந்து இதை பற்றி தெரியவே தெரியாது, கப்பலை பற்றி தெரியவே தெரியாது, வெதர் ரிப்போர்ட்டை பற்றி தெரியாது. சரியா? இதில் வராற வெதர் மேனா யார், ஏதோ ஒரு வெதர் மேன்லாம் சொல்லுவாங்களே. சரியா? இந்த இதில் வரும், யாருமே கிடையாது அவர். ஆனால் அவர் சொல்கிறாரு போகாத. சில டைமு சிலர் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, காது கொடுத்து கேளு, காது கொடுத்து கேட்டிங்கன்னா நீ தப்பிச்ச. இல்லையா உனக்கு கண்டிப்பாக புயல் இருக்குது. சில டைம் சொல்லுவாங்க வேணாம்ப்பா. ஸோ சிம்சோன் வந்து போனார், எங்கே போனார்னா பிலிஸ்தே தேசத்துக்கு போனார். எதுக்கு போனார் சொல்லுங்கங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு போனார். சரியா? கல்யாணம் பண்ணுறதுக்கு போனார், டும் கல்யாணம் பண்ணுறதுக்கு போனார். ஆனால் அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நம்ம சொந்தத்தில் என்ன இருக்குது, பொண்ணு இருக்குப்பா, நீ அங்கே போகாத. என் கண்ணுங்களுக்கு இனிமையாக இருந்தா கடைசியில் என்ன போயிடுச்சு, கண்ணே போயிடுச்சு. சில யார் சொன்ன அட்வைஸு, அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க வேண்டாம், இது செய்யாத, வேண்டாம், போகாத. ஆனால் யார் காது கொடுத்து கேட்கல? சிம்சோன் கேட்கல, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கேட்கல, அந்த காது கொடுத்து கேட்கல. சில டைம் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறது ரொம்ப இதாக தெரியும் உங்களுக்கு, சே என்ன இவங்க சொல்கிறதெல்லாம் பெரிய இது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஒரு நாள் வாங்கி கட்டுவேன். என்றைக்கு இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அது அதான் தகப்பனுடைய போதத்தை என்ன பண்ணாத தள்ளாத. தாய் வந்து சில கடிந்து கொள்கிற மாதிரி தெரியும், இல்லை கடிந்து கொள்கிற மாதிரி தெரியும். ஆனால் தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ தெரியாது, ஆனால் பின் நாட்களில் உங்களுக்கு புரியும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சுது? அல்லையா? உங்கள் வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ராங் அடிக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த இடத்த விட்டு லீவ் ஆகக்கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணணும், லிசன். யார் சொல்கிறாங்க கேளுங்க. அல்லையா? ஒருவேளை நான் சொல்கிறது வந்து உங்கள் அளவுக்கு நான் படிக்காதனா இருக்கலாம், ஆனால் சில டைம் சொல்லலாம் பார்த்துக்கோ அப்படி சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடக்கும்போது அந்த பெற்றோர்கள் வந்திருந்தாங்க. பெற்றோர்கள் வரும்பொழுது பொண்ணும் பையனும் வந்தாங்க. பொண்ணும் பையனை வந்த உடனே
2 பேர்கிட்ட பேசியிருந்தேன். பேசி முடித்த உடனே பையன் அப்படி போன உடனே அந்த பொண்ணு வந்துக்கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு என்னமோ இது கல்யாணம் வேணான்னு நினைக்கிறேன். பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி பேசிட்டு கிடக்குறீங்க அப்படின்னுச்சு. எனக்கு என்னடா இது அப்படின்னு. 8 years we are loving together, நல்லா தெரியும் எங்களுக்கு அப்படின்னுச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் திரும்பவும் சொன்னேன், வேண்டாமா எனக்கு நல்லதாக பண்ணல, இவன்கிட்ட கேர்ஃபுல்லாக வேண்டாம். உடனே அவங்க அம்மா உள்ளார வந்தாங்க. பாஸ்டர் என்ன தங்கமான பையன் தெரியுமா இவன், நம்ம வீட்டில் தான் உட்காந்து டெய்லி வந்து சாப்பிட்டு போவான். ஆமாம், கல்யாணம் வந்து சாப்பிட்டு தான் போவான், வேறு என்ன பண்ணுவான், நல்லா டெய்லி வந்து சாப்பிட்டு தான் போவான் அப்படி தான் சொல்லிட்டுருந்தாங்க. நான் திரும்பவும் அவன் அம்மா பொண்ணுக்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. 8 years லவ் பண்ணியிருக்கிற, ஓகே கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. இல்லை பாஸ்டர் உங்களுக்கு லவ்வை பற்றிலாம் அவ்வளோ உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். என்கிட்ட சொன்னிச்சு அது, லவ்வை பற்றினா தெரியாதான் உங்களுக்கு, லவ்வை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது. ஓகே ரைட், தெரியாது தான், சாரி. கல்யாணத்தை யார் பண்ணி வச்சா? பாஸ்டர் ஜேம்சன் தான் பண்ணி வச்சார். வேறு யார்? நானும் பண்ணி வச்சேன். சாஸ்திரிங்க தான் வந்துச்சு, எல்லாம் பண்ணி வச்சாச்சு. பண்ணி வச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் யார் கம்பெனி நீட்டிட்டா? மாப்பிள்ளை 8 வருஷம் மாப்பிள்ளை என்ன ஆகிட்டார்? இப்போ கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வர முடியல அவங்களால, என்னை ஃபேஸ் பண்ண முடியல, அந்த பொண்ணால் ஃபேஸ் பண்ண முடியல. ஃபுல்லாக கோர்ட்டு கேஸ், லைஃபே ட்ராஜடி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு முறை அந்த தாய் ஃபோன் பண்ணி அழுதாங்க. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்காம விட்டேன், என் பொண்ணு கேட்காம விட்டுருச்சு. ஒரு சின்ன நம்ம சொல்கிறோம், சின்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறோம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறான், இவருக்கு என்னத்த தெரியும், இவருக்கு நம்ம அம்மாவுக்கு என்ன தெரியும், நம்ம அப்பாவுக்கு என்ன தெரியும். இப்போ தெரியாது, வரும் ஒரு நாள். எங்கே போயிட போகிற? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எங்கே போயிட போகிறீங்க? நீங்களும் எங்கே போக போகிறீங்க, நானும் எங்கே போகிறீங்க தான் இருக்க போகிறோம். சம்டைம்ஸு அற்பமான மனிதர்கள் சொல்கிற ஆலோசனையை அசட்டை பண்ணாத. அற்பமாக தெரியும் உனக்கு இப்போ, ஆனால் பின்னாடி நீ கண்ணீர் விடும்போது உனக்காய் கண்ணீர் விடுறது உன் தாயும் உன் தகப்பனும் தான். அதையும் பார்த்துக்கோ. இன்றைக்கி அந்த அம்மா தான் கண்ணீர் விட்டுட்டு கிடக்குது இந்த பொண்ணு பண்ண முட்டாள்தனத்துக்கு. அதனால் இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், சரியா? லிசன் பண்ணுங்கள். ஸோ 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த புயல் அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில், தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவிடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தாத்தீவுக்கு அருகாக போனாங்க. ஆமேன். அவங்க பார்த்து லுக்டு. ஸோ அவங்க பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப ப்ளசண்ட்டாக தெரியுது. காற்று எப்படி இருக்குதான்? ரொம்ப அருமையாக இருக்குது. சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பகலமா சொல்லு, பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். போய் பாரு, பேயாக தெரியும். அவன் யாராக தெரியுவான்? பேயாக தான் தெரியுவான். பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தென்றல் ரொம்ப அழகாக அடிக்குது, காற்று ரொம்ப அழகாக அடிக்குது. பார்க்குறப்பா என்ன மாதிரி காற்று. நான் சொல்லுகிறேன், சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்குற லுக்கு வந்து உங்களை ஏமாற்றிடும். மின்னுவதெல்லாம் இதெல்லாம் நல்லா தெரியும், மின்னுவதெல்லாம் பொண்ணு, இதெல்லாம் நல்லா தெரியும். மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை, இதெல்லாம் தெரியும். நல்லா ஒயிட்டு தோல் பிரதர், நல்லா மின்னுது பிரதர், மின்னும். கிளி தான் கொத்தும், ஒரு நாள் பார்த்துக்கோ, கண்டிப்பாக கொத்தும், கண்டிப்பாக கொத்தும். சம்டைம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்க்குற லுக்கு இருக்குல்ல. நீங்கள் பாருங்கள், லோத்து வந்து ஆபிரகாம் வந்து சொல்கிறாரு, வலது புற போனால் நான் அங்கே போயிடுறேன். இவர் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சுது? எல்லாம் இதெல்லாம் நல்லா தெரியும், ஏதேன் தோட்டத்தை போல் தெரிஞ்சுது. எப்படி தெரிஞ்சுது? ஆனால் உள்ளார போனால் யார் இருக்கிறா? மோசமான ஆட்கள். சில குடும்பம் பார்க்கும்போது நல்லா தெரியும், உள்ளார போய் பாரு, ஊரில் இருக்கிற எல்லா போய் அங்கே தான் உட்காந்துருக்கும். உனக்கு இப்போ தெரியாது. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை பிரதர், நான் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பாரு, போய் உட்காரு, அங்கே தெரியும் எத்தனை பேய் அங்கே ஆட்டம் ஆடுதுன்னு பாரு. சிலட்ட பார்க்கும்போது நல்லா தெரியுற மாதிரி இருக்கும், நல்ல ஆவிக்குரிய சபை. எஸ்தர் திருச்சபைக்கு போகிற பொண்ணா, என்கிட்ட யாருனா கேட்டால் தயவுசெய்து கழியத்துக்கு கொண்டு வந்தேன், நீனே விசாரிச்சுக்கோ, என்கிட்ட வந்துடாத, நீனே விசாரிச்சுக்கோ, அதை போய் நீனே விசாரிச்சுக்கோ. நான் இந்த டீலிங்கே வரமாட்டேன். இந்த பொண்ணு மாப்பிள்ளை டீலிங் மட்டும் பாஸ்ட்டை மட்டும் தயவுசெய்து வந்துடாது. நான் இதில் தலையிட, ஏன்னா நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா இங்கே பார்க்கும்போது பயபக்தியாக வருதுங்கோ, சீரியஸாக சொல்கிறேன். ஒரு பொண்ணு இங்கே வருது, சரியா, ஈவினிங் சர்வீஸில் வரும், பார்க்குறதுக்கு அவ்வளோ பயபக்தி. அப்பா பக்கத்துலேயே எப்படியே நிற்கும். நானும் ரொம்ப நல்ல பக்தி உள்ள பொண்ணு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு நாள் பார்க்குற ரோட்டில் அரைக்குறையாக போயிட்டு கிடக்குது. இது நம்ம சர்ச்சு பொண்ணாச்சேன்னு, இது எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேயோ
மைண்டில் ஓடுது, இது எங்கேயோ பார்த்துருக்கேண்ணே, இதை எனக்கு கம்ப்ளீட்டாக வித்தியாசம். ஏங்க உண்மையாக சொல்கிறேன், நீ ஈவினிங் சர்வீஸ் யாருன்னா வந்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தோன்னா நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்கலாம் போல இது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் கணக்கு அப்படியெல்லாம் ஓடும். சீரியஸாக சொல்கிறேன், ஓடும், அப்படியெல்லாம் ஓடும். ஏன்னா எந்த இடம் பொண்ணு பார்க்குற இடம்? அதுக்கு தான் சர்ச்சை வச்சுருக்குறோம். சர்ச்சை அதுக்கு தான் வச்சுருக்கோம், பொண்ணு பார்க்கறதுக்கும் பையன் பார்க்கறதுக்கும். சர்ச்சு வாங்க சிஸ்டர், சர்ச்சில் பார்த்துடலாம் பொண்ணை, வாங்க வந்த சர்ச்சில் பார்த்து. இதுதான் சர்ச்சு. ஸோ ஈவினிங் சர்வீஸில் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அடக்கம். நான் நிறைய மட்டும் பார்த்துருக்கேன். சார் பொண்ணுன்னா இப்படி இருக்கணும்யா, நல்லா என்ன டீசெண்டாக இருக்குன்னு. ஒரு நாள் அந்த கம்மனலி ரோட்டில் பார்த்து எனக்கு தலையை சுற்றிருச்சு. இதுவா? அது என்னை பார்த்துருச்சு, அதுவும் கண்டுக்காமல் இருக்குது. நானும் அவனை நீ தானேன்னு சொல்லிட்டு நானும் ஒத்து பார்க்குறேன். ஓகே ரைட்டு, நீயே தான். அதில் இருந்து இப்போ ஜபத்துக்கே வரது கிடையாது. ஈவினிங் சர்வீஸ் முடிஞ்சோன்னு ஓடுறது அப்படியே ஓடு. சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லுக்கில் ஏமாந்துடாதீங்க, சரியா? லுக்கில் ஏமாந்துடாது. சில டைம் வந்து வெளியே பார்க்குறது பணக்கார மாதிரி தெரியுமா, கடைசியில் பார்த்தா இந்த ரோட்டில் இருக்கிற ஆடி காரில் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி போட்டிருப்பான். பார்த்துக்கோ, இங்கே நிறைய பேர் அப்படியே திரிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் புல்லட் இருக்காது, அவன் டிஷர்ட் இருக்காது, அவன் ஜர்க்கின் இருக்காது, ஊர்லேருந்து கடன் வாங்கி போட்டிருப்பான். சரியா? கடன் வாங்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய இதாக எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை இது கொடுப்பாங்க தெரியுமா? சார் நான் வந்து அந்த கொடுக்கும் பொழுது என் ஃப்ரெண்டு சொன்னான், நானும் கோட்டெல்லாம் போட்டு பழகல, டே ஸ்டுடியோவில் ஒரு கோட் இருக்கா போட்டுக்கடா அப்படின்னா. நானும் என்ன போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஆனால் ஆரம்பமே நம்மளுக்கு என்ன வெடி தான் வச்சாங்க. ஸோ சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது ஸ்டுடியோ கோட்டாச்சு ஆகிடுது. நம்மளுக்கு அது தெரியாது, ஸ்டுடியோ கோட்டு அந்த கோட்டு நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம அவுட்லுக் காமிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குறாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவுட்லுக்கை பார்த்து ஏமாந்துடாத. இவங்களாம் வந்து பார்த்தாங்க, ஓ சூப்பர் காற்று அடிக்குது, மெல்லிஸ் நல்லா அழகாக அடிக்குது, போயிடலாம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்ல அபிஷேகத்தில் துள்ளி குதிக்கிறாங்கன்னு ஏமாந்துடாத. இப்போ பக்கத்தில் உட்காந்து கேட்டு பாரு, அது என்ன பண்ணுதுன்னு பாரு. மெசேஜ் கேட்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு பாரு, செக் பண்ணு. எல்லாம் நிறைய பேர் எத்தனை பேர் ஏமாந்துருக்கிறீர்கள்? இப்போ யார் கை தூக்க மாட்டேன், எதுக்கிட்டா ஓம்பு. கண்டிப்பாக ஏமாந்துருப்பீங்க, நான் எழுதி தரேங்க. நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க. பிரதர் செம்ம ஆவியில் நிறையுது புதர் அந்த பொண்ணு. அதே ஆவி எங்கே நிறைஞ்சிட்டு இருக்குது இப்போ? வீட்டில் அந்நிய பாஷை இல்லை, வேறு பாஷை பேசிகிட்டு இருக்குது. இப்போ நிறைய வீட்டில் அப்படி தான் போயிட்டுருக்கு. எதை பார்த்து ஏமாந்தீங்க சொல்லுங்கங்க? பார்க்கும்போது எஸ்தர் பிரேயரோஸ் பாஸ்டர் கூடியே இருப்பார் தெரியுமா அந்த பிரதர், தயவுசெய்து நம்பிடாத. அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸ்டேஜ்லலாம் நின்று பாடுவாங்களாம், நம்பாத. யாராக இருக்கட்டும், என்னையே நம்பாதன்னு சொல்கிறேன். அவங்களெல்லாம் விடுங்க. ஏன்னா அவுட்லுக்கு வேறுங்க, லுக்கு வேறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரியாலிட்டி வேறு. நான் சொல்கிறது புரிஞ்சதா புரியலையா? ஸோ சில ஸ்ட்ராங் வந்து இந்த 3 காரியம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லீவிங், லிசனிங், லுக்கு. 3 எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ எல்லாரும். இது தப்பிச்சிங்கன்னா தப்பிச்சிங்க. ஸோ ரெண்டாவது காரியம், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, மிஸ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க மிஸ் பண்ணல, மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அதை மாதிரி மாட்டிக்கிட்டீங்க நிறைய பேர். எத்தனை பேர் மாட்டிருக்கீங்க எனக்கு தெரியாது. சரி, நிறைய பேர் மாட்டிட்டீங்க. ஓகே, மாட்டியாச்சு பிரதர். புயலில் மாட்டிட்டோம் பிரதர், இதை முன்னாடியே சொல்லி தான் நாங்கள் தப்பிச்சிருப்போம், எங்களுக்கு சொல்லாமல் விட்டீங்க. ஓகே, இப்போ தான் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நான் புயலில் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் இதிலேருந்து எப்படி வெளியே வரணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், அர்த்தம் தெரியணும் உங்களுக்கு. இப்போ புயலில் மாட்டிக்கிட்டேன். இப்போ பவுல் சொன்னார், கேட்கல, மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி அதை கையாளுகிறது, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இதை சொல்லித்தர மாட்டான், இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி நான் வெளியே வரணும் பிரதர், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், 15வது வசனம் பாருங்கள். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்ப்பு போகாதபடினால் காற்றினாலே போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேக் ஸ்டாக் ஆஃப் தி சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலை எப்படி வெளியே வருது, சரியா? ஃபைண்ட் அவுட் வாட் வி கேன் டூ, எப்படி வெளியே வரலாம், அண்ட் சி வாட் வி கான் டூ,
என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது. ஓகே, காற்று அடிச்சிச்சிங்க, பிரச்சனை மாற்றிட்டேன், என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, அதை நீ திங்க் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, வெளியே வரணும்ல, ஓகே என்ன செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில பிரச்சனையை அது பாட்டுக்கு போகும்போது அதே இதில் போயிட்டே இரு, கூட போ. இப்போ உக்காந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. நான் சொல்லுகிறேன், சம்டைம்ஸ் வந்து நீ போயிட்டே இரு, வெளியே வரத்துக்கு கத்தர் வழியை வச்சுருப்பார். கரெக்டான டைமில் வெளியே வந்துடுவேன். சில டைம் வந்து அந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க, சில டைம் காரியத்தில் இருப்பீங்க. அப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க, டேக் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன். அது என்ன நிலைமையில் இருக்குது அது உங்களுக்கு தெரியணும். இவங்க நல்லா தெரிஞ்சு, ஓகே காற்றடிக்குது, இப்போ எதிர்த்து போகலாம், அவங்க எதிர்த்து போராடலாம், அவங்க போடல போ, அப்படியா காற்று போகிற போகவே போ, எப்படியா ரீச் வேறு எதனா துறைமுகம் வந்துடும், ஏதாவது இறங்குறதுக்கு இடம் வந்துடும், கண்டிப்பாக ஒரு இறங்குறதுக்கு இடம் வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீட் டு சார்ட் அவுட் அவர் ப்ரியாரிட்டிஸ். எது முக்கியம்னு பாருங்கள். இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஓகே எது முக்கியம். ஸோ ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிங்க நீங்கள், சரியா, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, இதுலேருந்து வெளியே வரணும், இதுலேருந்து வெளியே வரணும், சரியா, எது முக்கியம் உங்களுக்கு சொல்லுங்கங்க. அதை திங்க் பண்ணுங்கள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ ஒருத்தர் வந்து சாகிற நிலைமையில் இருக்கிறார், சரியா, படுத்த படைக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சாக போகிறாரு, இன்னும் ஒரு 6 மணி நேரத்தில் சாக போகிறாரு. யாராவது சாகும் பொழுது, அப்பா நான் படித்த எல்லா சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்கப்பா, நான் பார்க்கணும், நான் படித்த எல்லா நான் வாங்கின அவார்டெலாம் வாங்கிட்டு பார்க்கணும், இல்லைனா என் வீட்டை பத்திரத்தெல்லாம் காட்டுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு யாருன்னா கேட்பாங்களா? அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னவா திரும்ப இருக்கும்? என் பிள்ளையெல்லாம் வர சொல்ல நான் பார்க்கணும், என் பேர பிள்ளையெல்லாம் வர சொல்ல நான் பார்க்கணும், என் குடும்பம்லாம் வர சொல்ல நான் பார்க்கணும். அதான் வந்து அவங்க ப்ரியாரிட்டி. அப்போ உங்கள் கடன் பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஸ்ட்ராமில் மாட்டிக்கிங்க, வேலை இல்லை, ஏதோ ஒன்று மாட்டிட்டீங்க, இப்போ உங்களுக்கு வேலையே இல்லை, ஓகே அதில் பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதுக்காக உன்னுடைய சந்தோஷத்தை நீ இழக்காத. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கடன் பிரச்சனை, வீட்டில் கடன் பிரச்சனை, ஓகே வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, வீட்டில் உட்காந்தோடனே கடன் 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 கடன், அங்கே பிரியாணி இருக்குது சாப்பிடாம உட்காந்துக்காத. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது? அது போகிறது போட்டோம், இன்றைக்கி உன் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நாளைக்கு நீ இருப்பியா இருக்க மாட்டியா எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உன் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணு. ஏங்க நாளைக்கு கடன்காரன் இன்றைக்கி திட்டுறது நாளைக்கு வந்து திட்ட போகிறான், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிரியாணி அவன் சாப்பிட முடியுமா? நம்ம தான் சாப்பிட முடியும். இன்றைக்கி நீ சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள், இன்றைக்கி அதை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அதையே சில நினச்சி பாஸ்டர் தூக்கமே வரல பாஸ்டர், ஏன் தூக்கம் வர மாட்டுக்கு? தூக்கி போடு. உண்மையாக சொல்கிறேன், நாளைக்கு எவ்வளோ காசு கட்டணும்னு எனக்கு தெரியும், ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், நல்லா தூங்குறாள் நான் தான். நீ 5 நிமிஷம் சரியா, நீ என்ன தான் இடியே இடித்தாலும் சரி நான் தூங்கிடுவேன், படுத்துனா தூங்கிடும், அவ்வளோதான். ஏன்னா நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, நாளைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி நாளை நீ என்ஜாய் பண்ண தெரிஞ்சுக்கோ. என்னை பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, நாளைக்கு என்ன ஆகும் தெரியும், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அது தூக்கி எல்லாம் முடிஞ்சது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நீ சந்தோஷமாக இருக்கிற வழியை பாரு. இன்றைக்கி உன் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், உங்கள் அம்மா அப்பாவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், உங்கள் சகோதரரை கொடுத்துருக்கிறார், நல்ல ஆவிக்கிற நண்பர்களை கொடுத்துருக்கிறார், அவங்க கூட சந்தோஷமாக, அதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. நிறைய டைம் என்ன ஆகும்னா, நீங்கள் வீட்டில் செய்கிற தவறு என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது இல்லாமல் கூட இருக்கிற எல்லோரும் என்ன பண்ணி விட்டுறது, எல்லாம் உட்காந்து சோகமாக உட்காந்துருக்கும். இவர் எப்போ மூடு வருவது, இவர் எப்போ நார்மலுக்கு வருவார், அது வரைக்கும் இவங்களாம் யாருக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். நான் சொல்லுகிறேன், ஓகே கடன் இருக்குங்க, நாளைக்கு கடன்காரன் வந்து திட்ட தான் போகிறான், இன்றைக்கி திட்டது நாளைக்கு திட்ட போகிறான், ஓகே இன்றைக்கி என்ன இருக்குது நாளைக்கு இருந்தால் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து ரெண்டாவது. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருப்பீங்க சொல்லுங்கங்க. பிரச்சனையிலே ஊறிட்டு இருக்காதீங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். பக்கத்தில் பசங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்களா? அல்லேலூயா. இல்லைன்னா அதையே பேசிட்டு கிடப்பீங்களா? சில நைன் அதையே பேசிட்டு கிடக்காதீங்க, சரியா? இன்றைக்கி ஒரு நாள் கொடுத்துருக்காரு, சண்டே கொடுத்துருக்காரு, போய் ஏதாவது பாய் கடையில் போய் டின்னர் பண்ணுங்க, ஏன்னா மட்டன் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், விடு நாளைக்கு தான் வரப்போகிறான், விடு பார்த்துக்கலாம். ஏங்க இன்னும் 1 மணி நேரத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த 1 மணி நேரம் உனக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக இரு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? நாளைக்கு தான் உன்னை கம்பெனிலேருந்து எடுக்க போகிறான், எதுக்கு இன்றைக்கி உட்காந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு கிடக்கிற? ஐயோ நாளைக்கு போனால் எடுத்துருவான், நாளைக்கு போனால் எடுத்துருவான்.
அடப்படுவா இன்றைக்கி இருக்குயா, நாளைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நாளைக்கு நீ இருப்பியான்னு தெரியாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணி இன்றைக்கி சந்தோஷமாக இருறேன், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருறேன், அதை ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அதை சந்தோஷமாக எடுத்துக்குவீங்க? இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறவங்களா அல்லையா சொல்லு. வேறு வழி இல்லைங்க, இதான் லைஃப். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதான் ஜேம்ஸோட அட்வைஸ். சரியா? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். எத்தனை ஸ்வீட்டை மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை கல்யாணத்தை மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை ஓசி சாப்பாடை மிஸ் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் கவலை நாள். எத்தனை பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது நல்ல நாள், நல்லா இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு கவலை வந்தோன்னா, போ ஹோட்டலும் வேணாம், ஒன்றும் வேணாம், சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம் சொல்ல, இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக இரு. அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வச்சுக்கோ. இவங்க அதை பற்றியில் கவலை, அவர் பவுலில் அதை பற்றியில் யோசிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அன்றைக்கினா ஓகே எல்லாத்தையும் தூக்கி போடு, இன்றைக்கி நம்ம வந்து எப்படி இருக்கணும், சேஃபாக இருக்கணும், அதை தான் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி போடு, பிரச்சனையெல்லாம் தூக்கி போடு. எத்தனை பேர் தூக்கி போடுவீங்க? சரி. மூணாவது என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டார்ட் லிசனிங் டு காட்லி கைடன்ஸ். ஸோ பவுல் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு காரியம். ஏன்னா பவுலே செய்யலை அன்றைக்கி. இப்போ யாரோட ஆலோசனை கேட்குறாரு? கர்த்தருடைய ஆலோசனை கேட்குறேன். நான் சொல்லுகிறேன், அந்த ஃபஸ்ட்டு 2 கரெக்டாக பண்ணிங்கன்னா 3வது கர்த்தர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார். ஏன்னா நீ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் தான் அந்த ஃபஸ்ட்டு 2 நீ பண்ண முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கர்த்தர் என்னை நடத்திடுவார்னா நீ சந்தோஷமாக இருப்ப. கர்த்தர் என்னை கைவிட்டார்னு நினச்சா உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். நீங்கள் நான் விசுவாச கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அப்போ நீங்கள் உட்காந்து ஜோம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவார்? பேச ஆரம்பிச்சார். இந்த இடத்துல நீங்கள் வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் யாரோட பேசினார்? பேசினார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4வது அவர் என்ன செய்யறதுன்னா, கீப் சர்விங் காட். கர்த்தருக்காக சேவை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்ல, நான் சேவிக்கிற தேவன். நான் சொல்லுகிறேன், என்ன பிரச்சனை வரட்டுங்க, நீங்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் விட மாட்டீங்க. எதை விட மாட்டீங்க தெரியுமா? கர்த்தரை தேடுறதை விட மாட்டீங்க. இதான் வந்து நல்ல சைன். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ஆண்டோடைய சத்தத்தை கேட்பீங்க. 2வது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக சர்ச்சை விட மாட்டீங்க, பைபிள் ரீடிங் விட மாட்டீங்க, ப்ரேயரை விட மாட்டீங்க, ஃபெலோஷிப்பை விட மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் விடலனால நீ என்ன ஸ்ட்ராங் இருந்தாலும் வெளியே வந்துடுவேன். நீ எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் நிறைய பேர் அதை விட்டுருவீங்க. அதான் ப்ராப்ளம். பிரச்சனை வந்துச்சா சர்ச்சுக்கு வேணாம், பிரச்சனை வந்துச்சா ஃபெலோஷிப் வேணாம், எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், என்ன நான் சொல்லுகிறேன், இவர் பிரச்சனை மத்தியில் சொல்கிறாரு, நான் சேவிக்கிற தேவன். ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து பிரச்சனையில் மாட்டாங்கன்னா அவங்க வந்து இதை ஆண்டு சேவிக்க முடியலனால அவங்க லாஸ். நீங்கள் எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்பில் பைபிள் கிடையாது, வசனத்தை படித்தவங்களே இன்றைக்கி பைபிள் வசனமே படிக்கலை, ஜபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க பிரச்சனை வந்துச்சு, ஓகே இனிமேல் எதுக்கு இதை படிக்கணும், இனிமேல் நான் சொல்ல. பவுல் அப்படி சொல்லலை, நான் சேவிக்கிறதே. இந்த பிரச்சனை மத்தியில் நான் யாரை சேவிக்கிறேன்? கர்த்தரை சேவிக்கிறேன். எத்தனை பேர் சேவிப்பீர்கள்? நீ கர்த்தரை சேவிங்க. பிரச்சனை டைமில் கர்த்தரை சேவிங்க, வெளியே வந்துடுவீங்க. அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணார்னா, சர்விங் காட். அது மாத்திரமல்ல, கன்சர்ன் ஃபார் அதர் பீப்புள். மற்றவங்க மேலே ஒரு பாரம் இருந்துச்சு அவருக்கு. நிறைய டைம் நல்லா நம்மளுக்கே பிரச்சனை, நம்ம வந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அவர் யாரை பார்த்தாரு? மற்றவங்கள பார்த்தாரு. மற்றவங்கள சொல்கிறார், நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையில் நீங்கள் ஸ்ட்ராங்கில் போகும்பொழுது உங்கள்கிட்ட ஒரு சைன் இருக்கும். நீங்கள் என்ன புயல் இருந்தாலும் மற்றவங்களை விசாரிப்பீங்க. சிலர் வந்து இருப்பாங்க, நானே பிரச்சனை என்னையே விசாரிக்கலை, நான் எதுக்கு மற்றவனை விசாரிக்கணும்? அது வந்து நல்ல சைன் கிடையாது. நீ எவ்வளோ பிரச்சனையில் இருக்கட்டும், நீ மற்றவங்களை விசாரிப்பீங்க. எப்படிமா இருக்கிற, உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன், உனக்காக நான் ஜெபத்தில் நிற்கிறேன். இது வந்து நல்ல சைன். நீங்கள் ஸ்ட்ராங்கில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்கள் என்பது நல்ல சைன். எத்தனை பேர் அதை செய்வீங்க? அல்லேலூயா. பிரச்சனை உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் மற்றவங்க மேலே என்ன பண்ணுங்கள்? கருணை உள்ளவர்களாக இருங்க, கன்சர்ன் உள்ளவர்களாக இருங்க. பவுலுக்கு அந்த பிரச்சனை தான், அவர் பிரிசனர், அவர் பிரச்சனை தான். ஆனாலும் அவர் மற்ற மேலே அக்கறை உள்ளவராக இருந்தார். சாப்பிட சொல்கிறார், சாப்பிடுங்க, நீங்களாம் ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க, அப்படிலாம் சொல்கிறார். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த நிலைமையை என்னென்னு ஆராய்ந்து பாருங்கள். எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா, ப்ரியாரிட்டி கொடுக்கணுமா, அதுக்கு கொடுங்க. சரியா? ஆண்டுடைய வார்த்தையோடைய சத்தத்தை கேளுங்க. அது மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு சர்விங் காட், ஆண்டரை சேவியுங்கள். மற்றவங்க மேலே அன்புள்ளவர்களாக இருங்க, கன்சர்ன் உள்ளவர்களாக இருங்க. நிறைய பேர் பிரச்சனை வந்தாலும் மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. எனக்கு 1008 பிரச்சனை இந்த டைமில் வந்து, கரெக்டாக இல்லையா? பிரச்சனை டைமில் யாருன்னா ரொம்ப கன்சர்னாக இருப்பீங்களா? இருக்க மாட்டோம், எரிஞ்சு தான் விழுவோம். ஆனால் பவுல் இங்கே எரிஞ்சு விழலை. அவர் என்ன பண்ணார்? ரொம்ப கன்சர்னாக இருந்தார். சாப்பிடு, தைரியமாறு, கர்த்தர் இருக்கிறார், இந்த வார்த்தையில் சொல்லி அவங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் அப்படி தான் இருக்கணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் தைரியமாறு.
இது வரைக்கும் நான் சொல்கிறேன், என் பிரச்சனை எவ்வளோ இருக்கட்டும், நீங்கள் வந்து பேசும்போது நான் என்ன சொல்கிறேன், என்னங்க சொல்கிறேன், தைரியம் சொல்கிறேன்னா, அம்மா போம்மா எனக்கு 1008 பிரச்சனை, உன் பிரச்சனை நீ பார்த்துக்கமா சொல்கிறேண்ணா? சொல்லுங்கங்க, என்ன சொல்கிறோம்? எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன், நீ ஆஃபீஸில் உட்காந்து நான் உட்காந்துக்கிறேன், உன் பிரச்சனை ஒன்று சொல்லி நான் சொல்கிறேன், யார் ஃபஸ்ட்டு வரான்னு பார்க்கலாம். அதில் அவ்வளோ பிரச்சனை நான் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று தெரியும் எனக்கு, நான் உன்னை தைரியம் சொல்லி அனுப்புகிறேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், இருந்தாலும் ஓகே. உனக்கு கண்ணீர் இருக்கலாம், ஆனால் மற்றவங்களை பார்த்து என்ன சொல்லணும், அழாதம்மா இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருப்ப, ஆனால் நீ உட்காந்து ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருப்ப, அது வேற கதை. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லணும், அழாத, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உன்னை நடத்துவார். நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் ஸ்ட்ராங்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக நான் விசுவாசிக்கிறேன், ட்ரஸ்ட் காட், ஆண்டரை நம்புங்க. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் கர்த்தர் அந்த படகுல இருந்தால் அந்த படகு கரை சேர்ந்துடும். எத்தனை பேர் வாழ்க்கையில் படகுல கர்த்தர் இருக்கிறார்? படகுல கர்த்தர் இல்லைனா தான் வம்பு, இருந்தார்னா நீ கரை சேர்ந்துருவேன். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் பிரயாணம் பண்ண படகுல என்ன இருந்துச்சு? புயல் வந்துச்சு. சரியா? ஆண்டவர் கேட்டார், அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீங்க? நான் தான் உங்க கூட தானே இருக்கேன், உங்க கூட தானே நான் இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த படகு என்ன ஆகிடும்? கரை சேர்ந்து விடும். அல்லேலூயா. நீ ஸ்ட்ராமில் அந்த புயலில் நீ அழிய மாட்ட, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஏன்னா கர்த்தர் அந்த படகுல இருக்கிறார். எத்தனை பேர் படகுல கர்த்தர் இருக்கிறார்? எல்லாம் கரைகளை உயர்த்துங்க பார்ப்போம். கர்த்தர் என் படகுல இருக்கிறார், நான் கரை சேர்ந்துருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ கரை சேர்ந்துருவேன், நீங்கள் கரை சேருவேன். எல்லாம் எழுப்பி இருக்கலாமா? அல்லேலூயா. சேர்ந்துருவீங்களா? அல்லேலூயா. தண்ணியில் இழுத்து விட்றாதீங்க, சேர்ந்துருவீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. சேர்றவங்களாம் உற்சாகம் அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சேர்க்க வச்சிருவார். அல்லேலூயா. நான் கர்த்தர் உங்களை சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடலாமா? இன்றைக்கி உன் புயல்கள் எவ்வளோ பெரிய புயலாக இருக்கட்டும், இனி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என் படகுல இருங்க. ஆண்டவரே, ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் யார் தான்? ஆத்ம நண்பர் இயேசு இருந்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆத்ம நண்பர் இயேசு என் கூட இருக்கிறார். சொல்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லா கண்களையும் மூடுங்க, எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு பெரிய புயல் தான் இது என் லைஃப்பில், ஒரு ஜாப் லெஸ்ன்ற ஒரு புயல், ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸ் என்ற புயல், ஃபேமிலியில் ஒரு பெரிய புயல். ஆனால் அதோடு நான் பிரயாணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் ஸ்டாப் பண்ணல. எனக்கு வெளியே வரத்துக்கு ஆண்டவரை ப்ரியாரிட்டிஸ் எதுக்கு கொடுக்கணும்? என் சந்தோஷம், அதனால என் சந்தோஷத்தை நான் இழக்க மாட்டேன். அதனால் என்னுடைய எந்த ஒரு காரியத்தை நான் இழக்க மாட்டேன். நான் ஆண்டவரை அதில் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னை வெளியே கொண்டு வாங்க, உங்களுடைய வார்த்தையை சொல்லுங்கள் ஆண்டவரை, நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆண்டவரை. நீங்கள் கேட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களோட பேசுவார். அது மாத்திரம் ஆண்டவரை சேவை செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவரே உண்மை நான் மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவரை உண்மையே நான் பின்பற்றணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை உண்மை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், மற்றவங்க மேலே அக்கறை உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த காலவெளியிலே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகு ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகு ஆத்ம நண்பர் இயேசு உண்டே சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் நடத்திடுவே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வளைந்திடுவே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வளைந்திடுவே குயவன் கையில் குயவன் கையில் களிமண்ணா
நன்றி ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் புயலில் சிக்கி கொண்டு இருக்கலாம். எங்களுக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, ஆனால் நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன பண்ணணும் என்றதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசுங்க. நாங்கள் மற்றவங்க மேலே அக்கறை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. உண்மை சேவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த புயலில் ஒரு சேதம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த புயலிருந்து வெளியே வரட்டும், சுகமாய் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாது. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரை வருகை மட்டும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகத்தில் போயிட்டு வாங்க. ஈவினிங் கண்டிப்பாக 4:45 வாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள்.